ஆரி ஒர்க்கு போட்டு வந்திருக்கோம். இது கையில் வந்து நெட்டு வச்சு ஆரி ஒர்க்கு போட்டிருக்கோம். ஃப்ரண்ட்டு பேக்கு காட்ட போகிறேன். அதோட சேலையும் காட்ட போகிறேன். இப்போ வந்து ஒரிஜினல் துணியில் லைனிங் போட்டு வெட்டுவது. இது வந்து சேலை, இந்த ஜாக்கெட்டு, இந்த புடவையோட சேலை வந்து தனியாக தான் ஜாக்கெட் எடுத்துருக்கோம். தனியாக எடுத்து வெட்ட போகிறோம். இது வந்து சில்க் காட்டன் வாங்கி வெட்டுறோம். இப்போ பேக்கு பாருங்கள், பேக்கு இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு, இது கையில் வந்து நெட்டு, இந்த இடம் மட்டும் நெட்டு கொடுத்துருக்கோம். இப்போ எப்படி வெட்டுறதுங்கிறத எல்லோரும் பாருங்கள். கரெக்டாக இந்த இது மேட்ச் பண்ணி வச்சுங்க. கரெக்டாக இந்த கோடுக்கும் இந்த இதுக்கும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணாமல் வெட்டிடக்கூடாது, ஏன்னா மாறி போயிடும். இப்போ லைனிங்கில் வெட்டி வச்சுருக்கோம். வெட்டி வச்சுருக்கிறத தூக்கி இப்படி போட்டுடணும். போட்டுட்டு கால் இன்ச்சு கூட வச்சு வெட்டுங்க. இப்போ பேக் வெட்டிட்டோம். பேக் வந்து கால் இன்ச்சு கூட வச்சு வெட்டியிருக்கோம். கரெக்டாக இந்த இடத்துல பேக் வச்சிட்டோம். இது ரெண்டும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுருங்க. மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆனால் மட்டும்தான் அழகாக இருக்கும். ஏதாவது தப்பு வராமல் இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பேக் வெட்டிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் வெட்ட போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் டீஸ் தட்டை இப்படி கமுத்து போட்டுருங்க. கமுத்து போட்டு கரெக்டாக இங்கே வச்சுருங்க. இப்போ ஃப்ரண்ட் இந்த பக்கம் வெட்டிட்டோம். ஃப்ரண்ட்டு வெட்டினதை எல்லோரும் பார்த்துட்டோம். ஃப்ரண்ட் வந்து உள்பக்கம் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். இப்போ கை வெட்ட போகிறோம். கை கரெக்டாக இந்த இதுக்கு மேட்ச் பண்ணிக்கணும். மேட்ச் பண்ணிவிட்டு இந்த டீஸை கொண்டு நீங்கள் வச்சுருங்க. இப்போ கை வெட்டிட்டோம். கை வந்து லைனிங், இது வந்து ஒரிஜினல். இப்போ கை வெட்டிட்டோம். தைக்கும்போது சரி பண்ணிடுவாங்க. இப்போ பட்டி வெட்ட போகிறோம். பட்டி வெட்டும் போது ஒரு ஸ்டாப்பர் பண்ணிக்கணும். இப்போ ஆரி ஒர்க் வந்தால் எப்படி வெட்டுறதுங்கிறத எல்லோரும் புரிஞ்சுங்க. இது பட்டி, இது கை வந்து லைனிங் துணி போட்டு வெட்டியிருக்கேன். லைனிங்கில் வந்து இப்படி வச்சுட்டு மேட்ச் பண்ணி கரெக்டாக வந்து இதிலேருந்து அடித்து இப்படி திருப்பிடுவாங்க. திருப்பும்போது பர்ஃபெக்டாக வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே இப்படி தைச்சோடனே அருமையாக வந்துடும். கீழே வந்து பாசி. இது கை வெட்டிட்டோம். ஃப்ரண்ட் வந்து கிராஸில் வெட்டியிருக்கோம். இப்போ கிராஸ் தட்டு, இது நேர் தட்டு கிடையாது. இப்போ வந்து இது இங்கே வந்துடும். இது வந்து உள்ளே இப்படி டீஸை வந்து உள்பக்கம் போட்டுக்க. டீஸை உள்பக்கம் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அது மாதிரி பேக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இதுவும் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இதுவும் கரெக்டாக மேட்ச் பண்ணி அதுக்கப்புறம் வர்ற மாதிரி வச்சுட்டு சுற்றிலும் கால் இன்ச்சு கூட வச்சு வெட்டிடுங்க. இங்கே 4 இன்ச்சு, இங்கே 4 இன்ச்சு, இங்கே 4 இன்ச்சு கூட வச்சு வெட்டிட்டிங்கன்னா இது தச்சு வர்றதுக்கு நீட்டாக இருக்கும். இது மாதிரி வெட்டி நீங்கள் தைச்சிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும். இதோட சேலையும் நான் காமிச்சிட்டேன். இதோட சேலை இப்போ வந்து தனியாக வந்து இதுக்கு வந்து சில்க் காட்டன் எடுத்துகிட்டு, ஏன்னா இதிலிருந்து ஜாக்கெட்டை வேறு மாதிரி மாடல் தைச்சிட்டோம். இப்போ சில்க் காட்டன் எடுத்து இதுக்கு இவங்களுக்கு
ஆரி ஒர்க் போட்டு தச்சிருக்கோம். இது எல்லாரும் பார்த்து மகிழுங்கள்.